ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி யுகாதி டு ஆல். ஸோ இன்றைக்கி வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன சமைக்கிறோம், அதுக்கப்புறம் உகாதிக்காக ரீஸ்டாக்கிங் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிஃபோராகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒப்போட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஒப்போட்டு அப்படின்னா போலின்னு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தெலுங்கில் ஒப்போட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பருப்பு ஃபஸ்ட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் இந்த மாதிரி நசுக்கிட்டு அதுலேயே போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். விசில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த வெல்லத்தில் இருக்கிற தண்ணிக்கே வந்து கரெக்டாக இருக்கும். தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. ஸோ தேங்காய் போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து மைதா மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக மைதா மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசையணும். அது ஃபைனலாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது சாஃப்டாக இல்லைனா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா கூட ஸ்ப்ரெட் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளால் வந்து சுட்ட உடனே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த போலி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு சாலட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சிம்பிள். ஒரு 1/2 hour பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு நம்மக்கிட்ட வெள்ளரிக்காய், மாதுளம், அதுக்கப்புறமா சால்ட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் சால்ட் போடாமல் தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் வந்து வேர்க்கடலை இது எல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு காலையில் வந்து எந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. நைட் ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால நான் எந்திரிக்கவே வந்து 6 o'clock 6:15 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசப்படிக்கு ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சிட்டு குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு எந்த மாதிரி கோலம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாங்காய் வர டிசைனில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தா கலர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, க்ரீன் கலர். ஸோ கலரே கொடுக்காமல் போட்டால் அது மாங்காய் மாதிரியே தெரியாது. அதனால் வந்து மாங்காய் டிசைன் ஸ்கிப் பண்ணியாச்சு. பேர்ட்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் எதுவும் இல்லை. ஃபைனலாக ஏதாவது டிசைன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த மாதிரி டிசைனை மாற்றிட்டேன். பேர்ட்ஸ் டிசைனாக நானாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கோலம்லாம் பெருசாக போட தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு போடுவேன். வீட்டில் எப்பயுமே வந்து அம்மா, தங்கச்சி இவங்க தான் போடுவாங்க. வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறது. இப்போ வேறு வழி இல்லாமல் நான் போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு உகாதி இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். ஊருக்கு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, ஊருக்கு போக முடியாத சுச்சுவேஷன். அதே இந்நேரம் ஊரில் இருந்து தான் நல்லா தூங்கிட்டு 10-11 மணி வரைக்கும் தூங்கிட்டு ஒரு வேலையும் பார்க்காம எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் வீட்டில் ஹெல்ப்பு கூட இல்லை. ஒரு டைமுக்கு எந்திரிச்சு நான் கோயிலுக்கு கிளம்ப சொன்னால் கூட கிளம்ப மாட்டேன். எந்த கோயிலுக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக போகவும் மாட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா எல்லா வேலையும் பார்த்துட்டு கோயில் குளம் அப்படின்னு தான் சுற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு வந்து எதிரெலாம் பார்க்கல. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, நாம் தான் பண்ணி ஆகணும். அதனால் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஊரில் இருந்தால் வந்து அப்பா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா ஃபுல்லாக விளக்கெண்ணெய் வந்து தலையில் தேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour to 1 hour இருந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் யாராச்சும் தாத்தா, பாட்டி அவங்க யாராச்சும் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து போய் பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் படைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அது வரைக்கும் வீட்டில் பட்னியாக தான் இருக்கணும். நான் வீட்டில் இருக்கும்போது அப்படிலாம் இருக்க மாட்டேன், ஏதாவது சாப்பிட்ருவேன். ஸோ இங்கே வந்து சும்மா கடமைக்கு அப்படின்னு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இதுக்கு மேலே தான் வந்து எல்லாமே சமைக்கணும். இப்போவே டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சி. 1 hour அப்படியே போச்சு.
வீட்டு வாசல்லாம் ஆல்ரெடி நேற்று தொடச்சது தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நடந்தே பாதி அழுக்காயிடுச்சு. அதனால் வந்து காலைல ஃபுல்லாக கூட்டிட்டு மறுபடியும் தொடச்சிட்டு, அப்புறம் எப்படியும் இந்த சம்மரில் எத்தனை முறை குளித்தாலும் குளித்த மாதிரியே இருக்காது. அதனால் அந்த ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு இதுக்கு மேலே தான் சமைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சாலட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிட்டு அப்புறம் ஒரு பவுலில் ஆட் பண்ணி அதில் வந்து வெள்ளரிக்காய், மாதுளம், கிரேப்ஸு இது எல்லாமே வந்து போட்டு உப்பு வந்து சாப்பிடும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வடை பண்ணணும், போலி, நெக்ஸ்ட்டு சாம்பார், சாதம், அப்பளம், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே வந்து 3 அடுப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஈஸியாக எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ இந்த வடை போடும்போது வந்து நம்ம அது கூடியே இருக்கணும். சும்மா கை கழுவிட்டு வேறு வேலை பார்க்க முடியாது. அப்படி இருந்துமே நான் அப்படி தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக இந்த உகாதி அப்படின்னாலே புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் வந்து துவர்ப்பு, கசப்பு இது எல்லாமே வந்து சாப்பிடணும். லைக் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாமே கலந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலாக ஆந்திரா சைட், பியோர் ஆந்திரா சைடு எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வெறும் வெல்லம் அப்புறம் வேப்ப இலை இது கொஞ்சமாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு சின்ன வயசுலலாம் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு பக்கத்துலேயே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுமே வந்து சாப்பிடுங்கன்னு கையில் கொடுத்ததும் வெல்லம் மட்டும் கொஞ்சமாக வாயில் போட்டு வேப்பலை ஒரு இலையிலையே அது ஓரமாக கடிச்சிட்டு ஐயோ ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிடாம துப்பிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணாமல், அந்த மாதிரி பண்ணால் சொல்லப்போனால் யாருமே சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மாங்காய், அப்புறம் உப்பு, அப்புறம் புளி, மிளகு, வேப்ப இலை போட்டால் ரொம்ப கசக்கும். வேப்பம் பூ வந்து பெருசாக அந்தளவுக்கு கசக்காது. ஸோ அந்த பூ போட்டேன் இந்த தடவை. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சு அதில் வந்து ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு தான் பால் காய வச்சது. பட் கடைசிக்கு ஸ்வீட் பண்ணலை. பால் அவர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு மிளகு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு அவருக்கு ஹீட் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாதம் ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம், அதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து பூஜை பண்ணுறதுக்கு அந்த பூஜை பாத்திரைக்கு மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் எதுவுமே வைக்கலை. மா இலை வந்து காலையிலேயே சிறப்பாக கோர்த்தாச்சு. நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவர் வர. ஸோ அப்போ எடுத்துகிட்டு வர முடியல. அப்புறம் மா இலை கோர்த்துட்டு வேப்ப இலையும் கட்டலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி நிறையா கட்டினா நல்லா இருக்காது, ஓரமாக சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போலி பண்ணுறதுக்கு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து அது கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியிலே தான் ரசம் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது நாங்கள் வந்து ஜீரக ரசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஜீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக மிளகு, அப்புறமா வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் இது மட்டும் நல்லா தட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த தட்டி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு அந்த தண்ணி ஊற்றி அப்புறம் மஞ்சள், உப்பு, அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை போலி பண்ணும்போது அந்த தண்ணி எப்படி வீணாக தான் கீழே ஊற்றுவோம், அந்த தண்ணியில் கூட ரசம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாங்காவோடது ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த டேஸ்ட்டு வந்து நான் எப்படி இருக்குமோ, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்ல. அதனால் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக கண்டிக்கவே இல்லை. கடைசியில் வந்து ஐயோ மெயினாக இது தானே சாப்பிடணும் அப்படின்னு இது சாப்பிடும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு அப்புறமா குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சரி இங்கே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி காலையிலேயே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும். இங்கே பக்கத்துலேயே வந்து 5 முகம் விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு வந்து நைட்டே பிளான் பண்ணியாச்சு. இருந்தாலும் டபுள் மைண்டடாக இருந்துச்சு. சரி இதுவே நல்லாயிருக்கு, இதிலே போகலாம், இல்லை சாரீ கட்டலாம். சாரீ பெருசாக கட்டுறது கிடையாது. ஃப்ளீட் எடுத்து வச்ச சாரீ கட்டுறதுக்கே நேரம் இல்லை. அதனால் சும்மா சாரீ கட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ஃபுல்லாக படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு படைத்த சாப்பாடு, அந்த சாப்பாடு வந்து காக்காவுக்கு வச்சுட்டு இது சாமிக்கு படைத்த சாப்பாடு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டோம். காலையில் எதுவுமே சாப்பிட கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, பால் அந்த மாதிரி வேணும்னா சாப்பிட்டுக்கலாம்.
எதுவுமே வந்து டேஸ்ட் பண்ணவே இல்லை. பட் ஃபைனலாக எல்லாமே வந்து எப்பயுமே பெருசாக டேஸ்ட் பண்ண மாட்டேன். சில டைம் வந்து ஃபைனலாக டேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு எதுவுமே டேஸ்ட் பண்ணல. போலிக்கு எதுவும் டேஸ்ட் பண்ணல. வடைக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை சாம்பார் எதுக்குமே பார்க்கல. பட் ஃபைனலாக எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு. எதுவுமே எக்ஸஸாக ஆட் பண்ணுற மாதிரியும் இல்லை, கம்மி பண்ணுற மாதிரியும் இல்லை. எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. சமைச்ச அனைத்து உணவும் சாமிக்கு படையலிட்டு முடிச்சாச்சு. ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நீங்கள் உகாதி செலிப்ரேட் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோக்கான மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.